ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏகே ரசிகர்களுக்கு செம்ம ஹாப்பியான நியூஸ் கிடச்சிருக்கு. நம்ம தலை இப்போ சென்னை வந்துட்டார். துபாயில் அங்கே சிக்கிட்டு இருந்தார். அந்த போர் காரணமாக இப்போது சென்னை வந்ததுமே நம்ம ஏகே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா AK-64 படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ற ஒரு செம்மையான மொமெண்ட்டுக்காக அண்ட் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. பட் போர் காரணமாக நம்ம ஏகே துபாயில் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அண்ட் ரேசிங்காக போன அவர் விமான சேவையை நிறுத்தி வச்ச காரணத்தினால அஜி சார் அங்கேயே இருந்தார். அண்ட் இப்போ அந்த விமான சேவையை ஆரம்பித்த உடனே நம்ம தலை அஜி சார் வந்துட்டார். ஸோ சென்னை வந்ததுமே ஏகே ரசிகர்களுக்கு ஒரு செம்மையான பாசிட்டிவ் வைப் கிடைச்சிருக்கு. அண்ட் இன்னும் ஒரு வீக்கில் நம்ம AK-64 படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் ஹைதராபாத்தில் நடக்க போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஆதிக் ரவிச்சந்திரன் ஆல்ரெடி கேஸ்ட் அண்ட் க்ரூ லிஸ்ட்டை ஃபுல்லாக ரெடி பண்ணி அண்ட் லொக்கேஷன் எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருக்காரு. ஸோ அஜி சார் வரது மட்டும்தான் பேலன்ஸாக இருந்தது. இப்போ அஜி சாரும் வந்துட்டாரு. ஸோ பேக் டு பேக் ஷூட்டிங் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்க போகுது. அண்ட் இந்த சம்மரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் ஷூட்டிங்கே இன்னும் ஆரம்பிக்கல. அதனால மேக்ஸிமம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம AK-64க்கு ப்ரொடியூசர் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கு அப்படின்னு ஒரு சைடு ஒரு ரூமர் நியூஸ் போயிட்டு இருந்தது. ஆனால் ப்ரொடியூசர் எல்லாம் கிடைச்சிட்டாங்க. நம்ம தலை அஜி சாருக்கும் கரெக்டான சேலரி உண்டு. ஸோ எந்த ப்ரொடியூசர்ன்றது அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நம்மளுக்கு பிக்கெஸ்ட் சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தலை அஜி சார் சென்னை வந்துட்டாரு. AK-64 ஷூட்டிங் சீக்கிரமே ஆரம்பிக்க போகுது. அந்த அப்டேட்டுக்கு நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்கன்றதை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.